ஐயனார் துணை சீரியல்ல நம்ம எதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ, அதாவது பல்லவன் யாரு? அவங்களோட அம்மா, அப்பா கதை என்ன? அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருந்தோம் இல்லையா? ஐயனார் துணை சீரியலை பொறுத்தவரைக்கும் எல்லாமே அப்பப்ப அப்டேட் பண்ணிருவாங்க. மத்த சீரியல்ஸ போல இழுத்தடிக்க மாட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு நடேசன் நிலா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாருங்க. ரொம்பவே மனத உருக வைக்கிற மாதிரி கதைய அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நார்த்ல உள்ளவங்க. நம்ம நடேசன் லாரி ஓட்டுறவரு. அதனால அவர் அங்கேயும் போயிருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது எப்பயுமே சாப்பிட அந்த கடைக்கு போவாரு. அவங்க ஒரு ஹோட்டல் வச்சிருந்துருக்காங்க. அப்ப அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பொறந்தவங்க தான் நம்ம பல்லவன். திரும்ப அவரு இடத்துக்கு போகும்போது, அவரோட அப்பா இறந்துட்டாரு. ஆனா அவங்க அம்மா இவங்க தானே! அப்ப இவங்க அம்மா இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையில இவரு மறுபடியும் வந்துட்டாரு. திரும்ப ஒரு தடவ போய் பார்க்கும்போது, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தனியா வந்து போயிட்டுருக்காரு. இத பார்த்து நம்ம நடேசன் என்ன செஞ்சுடுறாரு, சரி பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே நடேசனோட 2வது ஒய்ஃப் தான் இவங்க. அவங்களோட பபா தான் பல்லவன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாலும், நடேசன பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? அவர் அத பத்தி எதுவுமே கவலைப்படாம அவங்கள வளர்க்கவும் துணிஞ்சிடுறாரு. பாவங்க இப்படி ஒரு நாள் இருக்கும்போது, பல்லவனோட அம்மா இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு, அதாவது இப்ப இருக்காரு இல்லையா? அந்த குடிகாரன கல்யாணம் பண்ணிட்டு, அவங்க பல்லவன இவர் வீட்டிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. நடேசன் இந்த உண்மைய மறைச்சு, பல்லவன்கிட்டயும் சொல்லாம, பல்லவன ரொம்பவே தான் பிள்ளையா வளர்த்ததும் இல்லாம, பல்லவன்கிற பேரையும் வைக்கிறாரு. நிலா ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறதும் இல்லாம அழுதுட்டே, "நீங்க ரொம்ப பெரியவருங்க. கல்யாணம் பண்ணிக்கலையா? பண்ணிக்கலையா? உண்மையாலுமே கல்யாணம் பண்ணிக்கலையா?" அப்படின்ற மாரி திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஆனா அவரு சொல்றாரு, "அந்த பொம்பளைய என்னத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? பல்லவன் என் புள்ள. நான் உண்மைய சொல்ல மாட்டேன்." அப்படின்ற மாதிரி எமோஷ்னலும் ஆகாம தன்னோட ஸ்லாங்லயே சொல்றது, உணர்ச்சி வசப்பட வைக்கிறதும் இல்லாம, ரொம்பவே நெகிழ்ச்சிகரமான சம்பவத்த நம்ம நடேசன் நிகழ்த்தியிருக்காரு. இந்த எபிசோட பொறுத்தவரைக்கும் நடேசன் தான் நல்லவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அத எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தும்போது, ரொம்பவே டிரெக்டர் அந்த கதாபாத்திரத்த சூப்பர்வா அமைச்சிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். நிலா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கான சீரியல் ரொம்பவே சென்டிமெண்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா எபிசோட் முழுக்க போயிட்டு பாருங்க. சூப்பர் டூப்பரா இருக்கு. தொடர்ந்தும் ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.